அன்பு கும்பராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். ரொம்ப மேசம், கடகம், விருச்சிகம், மகர ராசியில் இருக்க அவிட்டம், கும்பராசியில் இருக்க அவிட்டம். இந்த இதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு இடம் வாங்கி அது தோல்வி அடைஞ்ச பின்னாடி தான் இன்னொரு இடம் கிடைக்கும். அப்போ இப்போ இடம் வாங்குறதுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதில்ல எப்போதுமே இந்த விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. யார் தெரியுமா? இந்த செவ்வாயோட நஸ்திரம், செவ்வாயோட ராசி. இன்னொருத்தர் வீடு கட்டி கொடுக்குறாங்க, நம்ம பணத்தை கொடுத்துட்டு ஹாயாக உட்காரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் தோல்வி வரும். அதே மாதிரி தொழிலுக்காக பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த டயத்தில் கட்டுறத முயற்சி பண்ணாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை கட்டியே ஆகணும் சார். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஒருத்தர் ஜாதகம் மட்டும் கிடையாதுங்க சார். இது ஒருத்தருக்கு சொல்கிற ஜாதகம். குடும்பஸ்தன்னு சொல்ல முடியுமா? குடும்பஸ்தனுக்கு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மனைவிக்கு நல்லா இருக்குது, இவனோட பிரச்சனையில் சால்வ் ஆகி மனைவியோட ஜாதகம் தூக்கி கொடுத்துட்டு இத்தனையுமே எதுவுமே நடக்கவே இல்லைன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு நல்லா இருந்தால் போதும், இந்த ஜாதகம் நம்ம சொன்னதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டுமே தனிப்பட்ட மனிதனுக்கு ஜாதகம் பார்க்குறதில்ல நிறைய மாற்றங்கள் உண்டு. காரணம் 4 பேர் 5 பேர் நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம், குறைஞ்சது 3 பேர் இருக்கோம். ஒரே ஒருவருக்கு ஜாதகம் நல்லா இருந்தாக்க இந்த 2 பேரோட ஜாதகத்தை கொஞ்சம் தூக்கி கொடுத்துரும். அதனால் என்ன பண்ணோம், பெருசாக நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. இது சிங்கிள் மெர்சன், அதாவது ஒருத்தருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய ஜாதகம் தான். வீட்டுக்குள்ளே யாராவது நல்லபடியாக இருந்துட்டாங்கன்னா, நல்ல ஜாதகமாக அமைஞ்சிருச்சுன்னா இந்த தோஷங்கள்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். என்ன ஒன்று, அவங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடு நமக்கு கிடைக்காது. எப்படின்னா அவங்க சுட சுட சாப்பிடுவாங்க, நம்ம பழைய சோறு சாப்பிடணும். இவ்வளோதான் ரகசியம். அப்போ நல்லா இருக்கும்போது நமக்கு சுட சுட சாப்பாடு கிடைக்கும், நல்லா இல்லாத போது தண்ணி சோறோ அல்லது பழைய சோறோ அல்லது மிச்ச சோறோ சாப்பிட்ற மாதிரி தான். இதுதான் இவ்வளோதான் விஷயம். ஆனால் முயற்சிகளை அவர்களை சார்ந்து நம்ம போனோம்னா நம்ம பெரிய வெற்றி அடையலாம். அப்போ கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணை சார்ந்து நீங்கள் போகணும், பெண்ணாக இருந்தால் ஆணை சார்ந்து போகணும். இதுதான் ரகசியம். இதை விட குழந்தைகளை முன்னிறுத்தி கும்பராசி செயல்பட்டால் தோல்வியே இல்லை. தாத்தாவை முன்னிறுத்தி செயல்களில் ஈடுபட்டால் அதுவும் தோல்வி இல்லை. அடுத்தது அம்மா பேச்சை யாரெல்லாம் இந்த கும்பராசிக்காரங்க கேட்குறாங்களோ அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இல்லை. நிலம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே வாங்கினதில்